additional text elements. Superscript, subscript, SUP and SUB, subscript. இப்போ H2O அப்படின்னு அடிக்கணும். H2O. இந்த 2 வந்து சப்ஸ்கிரிப்ட் ஆகணும் அப்படின்னா SUB போட்டுக்கலாம். அது சப்ஸ்கிரிப்ட். இப்போ பாருங்க, H2O. ஓகே, O cube அப்படின்னு அடிக்கணும். A square equals B square minus C square. So இது superscript. ஒரு இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. A square equals B square minus C power D minus 2 இப்படி போடணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். அது SUP. சைட், பிளாக், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணும்போது சைட், இது நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் சேவ் கொடுத்துக்கிறேன். Additional elements. Site, Swami Vivekananda said. Block quote. Arise, awake, and stop not until you reach your goal. Additional elements. பாருங்க, சைட்னு போட்டதுனால அதனுடைய ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. said, arise, awake and stop not. பிளாக் அப்படின்னாவே என்ன அர்த்தம், அது நெக்ஸ்ட் எலிமெண்ட்டாக காட்டும்னு அர்த்தம் இல்லைங்களா. அதனால பிளாக் கோட் அப்படின்னதுனால அது தனியாக டிஸ்பிளே ஆகுது. இதையே நான் கியூ போடலாம். Q means quote. அப்போ என்ன ஆகுது பாருங்க, கண்டினியூஸாக கொட்டேஷனுக்குள்ளார டிஸ்பிளே ஆகுது. கோட் போடலாம். ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இது கண்டினியூஸ் கோட். அதுக்கு பதிலாக பிளாக் கோட் அப்படின்னா நியூ லைனில் எனக்கு தனியாக எடுத்து காட்டணுங்கிறது தான் பிளாக் இல்லையா. ஸோ பிளாக்ன்றதே என்ன, ஆட்டோமேட்டிக்காக அது பிளாக் எலிமெண்ட்டாக மாறிடும். ஸோ இது பிளாக் எலிமெண்ட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அது இந்த சைட்டும் பிளாக் கோட் அல்லது கியூ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ரிவியேஷன் அல்லது அக்ரானிம். ஸோ அப்ரிவியேஷன் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், பட் அதை உச்சரிக்க முடியும், அந்த மாதிரி இருந்தால் அதை என்னன்னு சொல்கிறோம், அப்ரிவியேஷன் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரா அப்படின்னு ஒன்று இருக்குது. சிட்ரா, இதை SITRAன்னு யாரும் படிக்க மாட்டாங்க, இது சிட்ரான்னு தான் படிப்பாங்க. ஸோ பட் இதனுடைய மீனிங் என்னென்னா சவுத் இண்டியன் டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன்.
இது சிட்ரா. சில இது பார்த்தீங்க அப்படின்னா அது தனித்தனியாக தான் படிக்க முடியும், அதெல்லாம் அக்ரானிம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா HTML, இதை ஒரு வார்த்தையாக படிக்க முடியாது, இது HTML தான், எப்போவுமே HTML தான். ஸோ இதனுடைய மீனிங் என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டும் ஒரே வேலையை தான் பண்ணுது. அப்ரிவியேஷன் அண்டு அக்ரானிம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை தான் பண்ணுது. அப்ரிவியேஷன் டைட்டில், டைட்டில் என்னன்னா சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் ரிசர்ச் அசோசியேஷன், சிட்ரா. இது பாருங்க எதுவுமே தெரியாது, பட் இது ஹோவர் பண்றோம் பாருங்க, அது ஹோவர் பண்ணும்போது நமக்கு தெரியும். இஸ் லொக்கேட்டட் அட் அவினாசி ரோட், கோயம்புத்தூர். இந்த மாதிரி போட்டிருக்கேன். பட் இதுக்கு மீனிங் என்னன்னு தெரியணுங்கும் போது இது மேலே ஹோவர் பண்ணிக்கலாம். பட் இதனுடைய கலர் தெரியல, இந்த மாதிரியான டைமில் தான் நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் செக்ஷனில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டைல் பண்ணுறேன் பாருங்கள். இது என்ன? அப்ரிவியேஷன். அப்ரிவியேஷன் எல்லாம் கலர், கலர் அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் பிங்க்னு கொடுக்குறேன் பாருங்க. ரெட், கிரீன், ப்ளூ, ரெண்டு டிஜிட் ரெட்டு, 2 டிஜிட் கிரீன், 2 டிஜிட் ப்ளூ. ஸோ ஃபுல் ரெட்டுன்றதுனால டபுள் எஃப் கொடுத்துருக்கேன் பாருங்க. சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் ரிசர்ச் அசோசியேஷன். ஓகே, இதே மாதிரி அக்ரானிம் ஒன்று போடுவோமே. அக்ரானிம் டைட்டில் hypertext markup language. HTML is going to be the future of all the applications. இங்கே பாருங்க, அப்ரிவியேஷன் போட்டிருக்கேன், பக்கத்திலேயே அக்ரானிம் போடுறேன். காமா அக்ரானிம் பாருங்க. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரே ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டேக் நேம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேக் நேம் இந்த மாதிரி கொடுத்து நான் இந்த மாதிரி ஸ்டைலை டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். பட் ஒரு சாம்பிள் இப்போ நான் காட்டுறேன், எப்படி வந்து இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு சாம்பிள் தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போது அப்ரிவியேஷனும் அக்ரானிமும் பார்த்துட்டோம். தென் எம்ஃபசைஸ் ஸ்ட்ராங், இது ரெண்டும் என்னென்னா போல்டுக்கு பதிலாக ஸ்ட்ராங்னு சொல்கிறோம். எம்ஃபசைஸ், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைல், அவ்வளோதான். ஒரு பர்டிகுலர் வார்த்தையை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணுன்னா இந்த வந்து எம்ஃபசைஸோ, இப்போ பாருங்கள் இது எம்ஃபசைஸ் பண்ண சொல்கிறேன், ஸ்ட்ராங் பண்ண சொல்கிறேன். இதை பாருங்க, இது எம்ஃபசைஸ் ஸ்ட்ராங். ஸோ வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்ஃபசைஸ் அண்ட் ஸ்ட்ராங். கோட் அண்ட் சாம்பிள், இது எதுக்காக அப்படின்னா சோர்ஸ் கோடு நம்ம டைப் அடித்த மாதிரி காட்டணும் அப்படின்னா கோடு யூஸ் பண்ணலாம். இல்லை அவுட்புட், அதனுடைய அவுட்புட் காட்டணும்னா சாம்பிள் டேக்குள்ளார காமிக்கலாம்.
அதே மாதிரி கீபோர்டில் இன்புட் கொடுத்த மாதிரியோ இல்லை வேரியபிள் டிக்ளேர் பண்ண மாதிரியோ காட்டணும் அப்படின்னா இந்த கீபோர்ட் வேர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணிக்கிறோம். பட் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை பற்றி டீப்பாக நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா w3schools.comக்கு நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ.